பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பழைய வருடத்திலும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்து இவ்வளவு நேரம் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய கிருபையினால் எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி மீட்டு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும்படி தேவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய திருச்சபைகளுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றும் இந்த புதிய ஆண்டிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2025 ஆண்டு 12 மாதங்களும் 12 வாக்கு தத்தங்களை கொடுத்து அந்த வார்த்தையின் விதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதே போல வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நமக்கு சொல்லி இருந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாமல் கர்த்தர் இந்த 12 மாத கால அளவும் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. 12 மாதங்களும் கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த 2026 வருடத்தின் வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் என்னோடு கூட அதை சேர்ந்து வாசியுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டு நான் உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் திருச்சபைக்கு, உன் தொழிலுக்கு, உன் ஆசீர்வாதத்திற்கு நான் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு மனிதனும் தடையல்ல, எந்த ஒரு பிசாசு நினைத்தாலும் தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லவராகவே இருந்து உங்களுக்காக அவர் சர்வ வல்லமையோடு கூட செயல்பட போகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு செய்கிற காரியத்தை தடையில்லாமல் செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த வசனத்தை, இதை சொல்லுகிற நபரை குறித்து நாம் பார்க்கணும். ஹல்லேலூயா. யோபு 1 அதிகாரத்துல யோபுவினுடைய செல்வங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட உத்தம குணத்தை உடையவனும், கர்த்தருக்காக உத்தமமாய் பலியிட்டதும், கர்த்தருக்காக எவ்வளவு ஒரு செல்வ சீமாட்டனாக இருந்தான் என்று நாம் முதல் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே முதல் அதிகாரத்திலேயே பிசாசு என்ன பண்றான், இவன் ஆசீர்வாதமா இருப்பதை கண்டு கர்த்தரோடு கூட பரலோகத்துல என்ன பண்றான், யோபு மேல கண் வைத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்திலே இவன் கேட்டு இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது, இவனுடைய காரியங்கள், ஹல்லேலூயா, இவனுடைய செல்வங்கள் எல்லாம் ஒரே நாள்ல போகிறது. ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், மிருக ஜீவன்கள், பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது, 1 அதிகாரத்திலேயே யோபுவை குறித்து சொல்லப்படுகிறது. 1 அதிகாரத்திலே யோபுவினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் 2 அதிகாரத்துல பார்க்கிறோம், இப்பொழுது யோபு தனக்கு இருந்த அந்த பலனும் என்ன பண்ணிடுச்சு, 2 அதிகாரத்திலே போய்விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது யோபுவின் இடத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.
ஆனால் யோபுவினுடைய நண்பர்கள் வந்து பேசி எல்லாம் முடிச்சு இப்போ 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது யோபு சொல்லுகிறான், ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல. யோபுவுக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம். என்கிட்ட இன்னைக்கு சொத்து இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், மிருக ஜீவன்கள் இல்லாம இருக்கலாம், ஆனால் இதையெல்லாம் கொடுக்க என் இயேசு வல்லவர் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலதான் அந்த வசனம் முடியும் போது அருமையாய் சொல்லப்படுகிறது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் சொல்லி பதிவு பண்றாரு, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அறிவேன் என்று சொல்லப்படல, அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒருவேளை யோபுவை போல பல காரியங்களை எப்படி இருந்திருக்கும் இந்த வருடத்துல, பழைய வருடத்துல குறைவாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஆண்டவர்கிட்ட உண்மையா யோபுவை போல ஜெபிச்சிருப்பீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களில் உண்மையாக இருந்திருப்பீங்க. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான ஜெபத்தை, வேத வாசிப்ப, தசம பாகங்கள்ல எல்லாவற்றிலும் நீங்க யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நினைத்த இல்ல உங்களுக்கு கிடைத்த சில ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பழைய ஆண்டிலே உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில மிகவும் ஒரு ஏமாற்றமாய் போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஆண்டுல சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு அறிக்கையிட்டது போல இந்த புதிய ஆண்டுல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடத்துவதற்கு, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் பிள்ளைகளை நடத்துவதற்கு, இந்த திருச்சபையை நடத்துவதற்கு கர்த்தர் நீர் வல்லமையுடையவராயிருக்கிறேன். எங்களுக்கு நீர் செய்ய இருக்கிற நன்மையை தடுப்பவன் ஒருவனும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்பவன் ஒருவனும் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற மகனே, மகளே, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன் தொழிலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன் வேலைகள்ல உனக்கு சில உயர்வுகளை கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். பழைய ஆண்டுல அது நடக்காம போயிருக்கலாம். பழைய ஆண்டுல அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 1ஆம் தேதி இந்த வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு செய்ய நினைத்தது இனி தடைபடாது. நான் உனக்கு செய்ய நினைத்தது இனி தாமதிக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஆசீர்வாதம் தாமதப்பட்டு நான் வெட்கப்பட்டு போய் நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல ஒரு வெறுமையோடு கூட நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் வருகிற புதிய ஆண்டிலே, இப்பொழுது இருக்கிற இந்த புதிய ஆண்டுல, அடுத்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஒரு பெரிய மேன்மையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற இந்த கண்ணீர் மாறும், இப்ப இருக்கிற இந்த துக்கம் மாறும். அவர் செய்ய நினைச்சிட்டார். ஹல்லேலூயா. யோபு இதை சொல்லி அறிக்கை பண்ணினதற்கு பிற்பாடாக யோபுவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொள்கிறான். ஆமென். glory to Jesus. இழந்து போன எல்லாமே இரட்டிப்பாய் கிடைக்கிறது. நீங்களும் இதை சொல்லி இந்த புதிய ஆண்டுல அறிக்கையிட்டு நீங்கள் செபித்து செல்லுகிற பொழுது உங்களுக்கு இந்த ஆண்டுல எல்லாம் ரெட்டிப்பாய் கிடக்கும். நீங்க இழந்த சமாதானம் ரெட்டிப்பாய் கிடக்கும். நீங்க நினைச்ச அந்த சம்பந்தம், நீங்க இழந்து போன அந்த சந்தோஷம் ரெட்டிப்பாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இழந்த வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிள்ளைகள் ரெட்டிப்பாய் கிடைக்கும். நீங்க தோற்று போய் நின்ற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. யோபு வெட்கப்பட்டு போய் கிடந்த ஒரு நிலைமையில இருந்தார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். யோபு வெட்கப்பட்டு போனான். யோபு அவமானப்படுத்தப்பட்டான். வந்த நண்பர்கள் எல்லாம் குத்தி காமிச்சாங்க. ஆனால் யோபு சோர்ந்து போய் மனம் பதறி போய் இருந்தான். கர்த்தரிடத்துல உண்மையா இருந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டான். நீங்களும் பழைய வருடத்துல நிந்தையில அவமானத்துல வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நின்றுருக்கலாம். இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர்கிட்ட அறிக்கை செல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு அறிக்கையிட்டு செல்லுங்க.
கர்த்தர் புதிய ஆண்டிலே நீங்கள் இழந்து போனதையும் நீங்கள் விட்டு வந்ததையும் எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுக்க புதிய ஆண்டில் உங்களுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு 3 காரியங்களை செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். அதை சொல்லுவதற்கு நமக்கு இப்பொழுது நேரமில்லை. ஆகையால் வருகிற ஞாயிறு ஆராதனையிலே அந்த 3 காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நமக்கு கிருபை அருளுவாராக. இப்பொழுதும் யாவரும் இருக்கிற இடங்களில முழங்காற்படியிட்டு நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த 2026 வருடத்திற்குள்ளே நாங்கள் அடியெடுத்து பிரவேசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டுல இந்த நாட்கள்ல சபையை பார்த்து உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொன்ன வார்த்தை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற காரியங்கள் இந்த ஆண்டு தடைபடாமல் அதை என் கர்த்தர் நீர் செய்து முடிக்க வல்லமையுடையவராயிருக்கிறீர் என்று நாங்களும் எங்களுடைய திருச்சபையுமாக அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டு எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். மனிதர்களுடைய தடைகளானாலும் வானமண்டலங்களும் பொல்லாத ஆவிகளின் தடைகளானாலும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே உடைக்கப்படும். தடைகளை தகர்க்கிற தேவன் எங்களுக்கு முன்பாக தகர்ந்து செல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய தரிசனத்துக்கு விரோதமாக, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சொப்பனத்திற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் நசரேனா இயேசுவின் நாமத்துல அழிந்து நிர்மூலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் சுகபலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட வைத்து இந்த வருடத்துல நீ பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து நடத்து ஆசீர்வதி. உங்க கரம் மாத்திர கூட இருந்து எங்களை ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் திருச்சபையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.